ஒரு வினை சொல்லை கொண்டு ஒரு பெயர் சொல் முடியும். இது எப்படி எடுத்துக்கலாம்? பொறுத்தார், வந்தவர், செய்பவர், எழுதுகிறவர், இந்த மாதிரி ஒரு அல்லது எழுதியவன், ஒரு வினை சொல்லை கொண்டு ஒரு பெயர் ஒரு ஆளை குறிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு பேரு வினையால் அணையும் பெயர். இப்போ இந்த வீடியோல நம்ம வேர்ச்சொல் பார்த்திருக்கோம், வினைமுற்று பார்த்திருக்கோம், வினை எச்சம் பார்த்திருக்கோம், வினையால் அணையும் பெயர் பார்த்திருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் வச்சு நமக்கு ஜெனரல் டாபிக் என்ன அப்படின்னா, வினையால் அணையும் பெயர்ல இருந்தோ அல்லது வினை எச்சத்துல இருந்தோ அல்லது நம்ம பார்த்த இந்த வினைமுற்றுல இருந்தோ எனக்கு வேர்ச்சொல்ல கண்டுபிடிக்க தெரியும். அவங்க ஒரு வேர்ச்சொல் கொடுத்துருவாங்க, நம்ம அதுல இருந்து அவங்க ஒரு சொல் கொடுத்துருவாங்க, அதுல இருந்து நம்ம வேர்ச்சொல் கண்டுபிடிக்கும். ஸோ அதுதான் கொஸ்டின். இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, பாடினார் அப்படின்றத எடுத்துக்கலாம். இது எனக்கு ஒரு வினைமுற்று. சரியா? அடுத்து வினையெச்சம். சேம் பாடலை வச்சு நம்ம வச்சுக்கலாம். வினையெச்சம் அப்படின்றப்போ பாடிய, பாடி, பாடி. பெயரெச்சம் இதுல இருந்து பாடிய. வினைமுற்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வினையால் அணையும் பெயர் வினையால் அணையும் பெயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம்? பாடியவள் அப்படின்னு எழுதலாமா? இப்போ இது எல்லாத்துலயுமே எனக்கு பகுதி அப்படின்றது என்ன அப்படின்னா, பாடு. பாடு அப்படின்றது தான் எனக்கு என்னவா அமையும்? பகுதியா அமையும். இந்த பகுதி தான் எனக்கு என்னது? வேர்ச்சொல். இந்த பகுதி தான் எனக்கு வேர்ச்சொல். இந்த பகுதியை நான் வினையடி அப்படின்னு சொல்லலாம். இந்த பகுதியை நான் வினையடி அப்படின்னு சொல்லலாம். பாடு. இப்போ இதுல நம்ம விகுதி அந்தந்த குறிய மாதிரி நம்ம மாத்திக்கலாம் இல்லையா? இப்போ அதே மாதிரி பேசுகிறான். இப்போ வினையெச்சம்ல எப்படி வரும்? பேசி சென்றான். அடுத்த வார்த்தை நம்ம சொல்லி பார்த்தோம்னா எச்சம் எப்படி வரும் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி பேசுகிற, யாரு பேசுவா? மாணவர் அல்லது பையன். அந்த மாதிரி பேசுபவர். இப்போ இதுல எனக்கு என்னது பகுதி? வேர்ச்சொல். பேசு. அந்த மாதிரி அடுத்தது இப்போ வியங்கோல் வினைமுற்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க அப்படின்னு வரும் இல்லையா? இப்போ இதுல எனக்கு என்னது வேர்ச்சொல்லா வரும் அப்படின்னா வாழ். இதுல தொழிற்பெயர் இருக்கும். வாழ்க்கை அப்படின்றது தொழிற்பெயர், இதுல கைன்றது தொழிற்பெயர் விகுதி. இப்போ இதுலயும் எனக்கு என்னதான் வேர்ச்சொல்? வாழ். சோ இதுதான் டாபிக். இப்போ அடுத்து இதே மாதிரி இந்த வேர்ச்சொல் எனக்கு 13 வகையில அமையும். அதை நான் சொல்லாம விட்டுட்டேன். வேர்ச்சொல் எனக்கு 13 வகையில அமையும். அது என்னென்ன அப்படின்றத லைன் பை லைன் பார்க்கலாம். முதல்ல என்னது அப்படின்னா தனிக்குறில்.
2 குறில் அதாவது தனிக்குறில் அப்படின்னா ஒரே ஒரு குறில் எழுத்து மட்டும் வந்து எனக்கு வேர் சொல்ல அமையும். ஸோ அது என்ன அப்படின்னா நொந்து அல்லது நொந்தான் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க பார்க்க நமக்கு அது புரியும். நொந்தான். இப்போ நான் என்ன சொன்னேன், நம்ம யோசிக்காம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சொல்லு இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம பிரிக்கும் போது கட்டளை இடணும். இப்ப இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? நோ அப்படின்றது எனக்கு இதுல என்னது வேர் சொல்ல அமையும். அப்போ இது ஒரே ஒரு எழுத்து இல்லையா? நோ அப்படின்றது ஒரே ஒரு எழுத்து. இந்த ஒரு எழுத்து தான் என்னன்னு சொல்லுவோம்? தனிக்குறில் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது தனிக்குறில் முன் தனிக்குறில் ஒற்று. ஒற்று அப்படின்னா மெய்யெழுத்து. இதுக்கான எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனிக்குறிலுக்குள்ள எனக்கு ஒரு மெய்யெழுத்து வந்திருக்கும். இப்போ இதை நம்ம எப்படி கட்டளை இடலாம்? சென்றான், செல் அப்படிங்கிறதாமா. அப்போ தனிக்குறில் சேர்ந்த ஒரு குரில் கூட ஒற்று இல் அப்படின்ற ஒரு ஒற்று சேர்ந்து வந்திருக்கு, அதனால அது தனிக்குறில் ஒற்று. அடுத்தது தனிக்குறில் ஒற்று குற்றியலுகரம். தனிக்குறில் ஒற்று குற்றியலுகரம். குற்றியலுகரம் அப்படின்றது என்ன அப்படின்னா குசுடு துப்புரு அப்படின்னு சொல்லுவோம். கசட தப்பற எழுதுவோம் இல்லையா? இந்த வல்லின எழுத்துக்களோட கூ சேரும் போது வரக்கூடிய அந்த எழுத்துக்கள் தான் எனக்கு என்னதுன்னா குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆறும் எனக்கு குற்றியலுகரம். அது எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். வெட்டினான். என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்? வெட்டினான். இப்போ இதுல எனக்கு என்ன வரும்? வெட்டு அப்படின்றது வேர்ச்சொல். அப்போ வேன்றது தனிக்குறில், இட்டுன்றது ஒற்று, டூன்றது குற்றியலுகரமா அமைதா? ஓ இது 3. அடுத்தது வந்து இருகுறில். பேர்லயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இருகுறில் அப்படின்றப்போ எனக்கு 2 குறில் எடுத்து வரணும். இது எப்படி வரும் எனக்கு இருகுறில் அப்படின்றது? படித்தான். இதுல எனக்கு வேர் சொல் என்னது? படி. 2 குறில் எடுத்து இருக்கா? அடுத்தது இருகுறில் ஒற்று. எப்படி தனிக்குறிலோ அது மாதிரி இருகுறில் ஒற்று. இதுக்கு எப்படி வரும் அப்படின்னா வளர்ந்தான். வளர்ந்தான் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல கட்டளை சொல் என்ன எனக்கு? வளர். அப்போ 2 குறில் ஒரு ஒற்று. அடுத்தது வந்து இருகுறில் குற்றியலுகரம். இருகுறில் குற்றியலுகரம். சோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? விலகினான். இதை நம்ம கட்டளையை எப்படி பிரிப்போம்? விலகு அப்படின்னு சொல்லி பிரிக்கலாமா? அப்போ 2 குறில் அது கூட ஒரு குற்றியலுகரம். விலகினான், விலகு அப்படின்னு. அடுத்தது வந்து இருகுறில் ஒற்று குற்றியலுகரம். இருகுறில் ஒற்று குற்றியலுகரம். சோ இது எப்படி வரும் அப்படின்னா இதுக்கான எக்ஸாம்பிள்
ஒதுங்கினான். நம்ம பிரிக்கும் போது எப்படி பிரிப்போம்? ஒதுங்கு அப்படின்னு சொல்லி பிரிக்கலாமா? ஒரு 2 குறில் எழுத்து, ஒரு ஒற்று, அது கூட ஒரு குற்றியல் உகரம். அப்போ ஒதுங்கினான், ஒதுங்கு. எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிள்ஸை கொடுத்துட்டு நமக்கு இந்த 13ல 4 ஏதாவது 4 ஒண்ணு கரெக்டா இருக்கும். ஸோ அதுக்குரிய எது என்னது அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்கலாம். இதோட நமக்கு குறில் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நெடில் வச்சு பார்ப்போம். இப்போ நெடில் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு நெடில் எழுத்து, அதுல 7, இதுல ஒரு 6. எக்ஸாம்பிள் என்னது? போனான். இப்போ இதுல எனக்கு கட்டளை சொல் என்னது? அதாவது வேர் சொல் எப்படி பிரிக்கலாம்? போ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாமா? அப்ப போ அப்படின்றது ஒரு நெடில் எழுத்து. நெடில் ஒரு வேர் சொல் வந்து எனக்கு நெடில் எழுத்து அமையும். அடுத்தது நெடில் குற்றியல் உகரம். நெடில் குற்றியல் உகரம். நெடில் குற்றியல் உகரம் அப்படின்னு எடுத்துக்கும் போது கூறினான். இப்போ இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? கூறு அப்படின்னு சொல்லி எழுதலாம் இல்லையா? கூறினான், கூறு. அப்போ ஒரு நெடில் எழுத்து, ஒரு குற்றியல் உகர எழுத்து. அடுத்தது நெடில் ஒற்று. நெடில் ஒற்று. இதுக்கு எக்ஸாம்பிள் எனக்கு பார்த்தான் அல்லது பார்த்துன்னு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வினையெச்சமா கூட எடுத்துக்கலாம். இதுல எனக்கு வேர் சொல் என்னது? பார். அப்போ ஒரு நெடில் எழுத்து, ஒரு ஒற்று மெய் எழுத்து வந்துருக்கு. அடுத்தது எனக்கு நெடில் ஒற்று குற்றியல் உகரம். நெடில் குற்றியல் உகரம், நெடில் ஒற்று குற்றியல் உகரம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? எனக்கு நெடில் ஒற்று குற்றியல் உகரம் வாட்டினான். அப்போ இதுல நான் என்ன பிரிக்கலாம்? வாட்டு அப்படின்னு சொல்லி கட்டளையா எடுத்துக்கலாமா? சோ அப்ப ஒரு நெடில், ஒரு ஒற்று, ஒரு குற்றியல் உகரம். இன்னும் அதுல 2 வகை இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா நெடில் ஈரொற்று குற்றியல் உகரம். இது கூட 2 ஒற்று. குற்றியல் உகரம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வாழ்த்தினான் அல்லது வாழ்த்துவான். இப்போ இதை நம்ம எழுதணும் அப்படின்னா வாழ்த்து. இந்த வாழ்த்து அப்படின்றது எனக்கு ஒரு சில இடங்கள்ல பெயர் சொல்லாம அமையும். இங்க எனக்கு இந்த வாழ்த்து அப்படின்றது வேர் சொல். இது நம்ம வாழ் அப்படின்னு சொல்லி எழுதக்கூடாது. வாழ்த்து அப்படின்றதுதான் வேர் சொல்லா அமையும். இடத்தை பொறுத்து அமையும். நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த வாழ்ந்த அப்படின்றத எடுத்துட்டு நம்ம வாழ் அப்படின்னு எழுதுவோம். ஆனா இந்த இடத்துல வாழ்த்துவான் அப்படின்ற இடத்துல வாழ்த்து அப்படின்றது எனக்கு என்னது? வேர் சொல்ல கிடைக்கும். இதே மாதிரி நிகழ்த்து, நிகழ்த்தினான் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க எனக்கு என்னது வேர் சொல்? நிகழ்த்து அப்படின்றது எனக்கு வேர் சொல்ல அமையும். சோ ஒரு நெடில் இப்போ நெடில் எழுத்து வா, அது கூட ஒரு ஒற்று சிறப்பு இல்லு, 2 ஒற்று, அதுக்கப்புறம் ஒரு குற்றியல் உகரம் வா இல் இத்து. அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நெடில்
குறில். இப்போ நெடில் குறில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தாவினான். தாவினான் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல நம்ம என்ன எழுதலாம்? தாவு அப்படின்னு எழுதலாமா? அப்போ ஒரு நெடில் எழுத்து, ஊன்றது ஒரு குறில் எழுத்து. ஸோ வேர்ச்சொல் வந்து எனக்கு 13 வகைப்படும். ஸோ இதோட இந்த டாபிக் முடியுது. இந்த வீடியோவோட நமக்கு என்னன்னா, நம்ம ஷெட்யூல்ல இருக்க இந்த தமிழ்ல ஃபர்ஸ்ட் ஒரு யூனிட்டுக்குரிய அந்த இலக்கண டாபிக்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆகுது. இது கூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அவுட் சோர்ஸ் மட்டும் கொடுக்கலாம்னு. ஸோ அந்த அவுட் சோர்ஸ் வந்து நம்ம ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில நம்ம கொடுக்கலாம்னு. ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பருக்கு உங்களுக்கு அந்த அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் வேணும், நம்ம குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா group 4 அப்படின்னு மெசேஜ் போடுங்க. ஸோ நான் நம்பரை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த நம்பருக்கு நம்ம அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் தென் குவிஸஸ்லாம் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம போஸ்ட் பண்ணலாம்னு இருக்கோம். இந்த நம்பருக்கு group 4 நம்ம குரூப்ல நம்ம சேரணும்னு நினைச்சீங்கன்னா group 4 அப்படின்னு மெசேஜ் போட்டீங்கன்னா நம்ம ஒரு 2 டேஸ்ல நம்ம குரூப் கிரியேட் பண்ணி தமிழ்ல இந்த ஒரு யூனிட்டுக்குரிய அவுட் சோர்ஸ் அடுத்தடுத்து எல்லாமே போடுவோம். அதுக்கடுத்து நம்ம அவுட் சோர்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை அந்த குரூப்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Learn today, lead tomorrow. Thank you. ஏவுதல், வேலை ஏவுதல். எழுதி வா. ஒருத்தருக்கு நம்ம கட்டளையிடக்கூடிய சொற்கள் வந்து ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்லி எடுக்கணும். ஸோ இந்த 2 இதை மட்டும் நான் சொல்றதுக்கு விட்டுட்டேன். ஸோ மொத்தம் வினைமுற்றுல 4: தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று, ஏவல் வினைமுற்று. இப்போ அடுத்து எச்சம் பார்க்கலாம். எச்சம் வந்து எனக்கு 2 வகைப்படும். முதல்ல எச்சம் அப்படின்னா என்னன்னா எஞ்சி நிற்கக்கூடிய சொற்கள் அப்படின்னா. எச்சம் அப்படின்னா எஞ்சி நிற்கக்கூடிய சொற்கள். முற்று பெறாத வினை. முற்று பெறாத வினை, அதாவது நம்ம பொருள் கொள்ள முடியாது. எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா பார்த்த, பேசி, சென்று, இந்த மாதிரியான சொற்கள் வந்து எனக்கு எச்சம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது புரியும். இப்போ எச்சம் வந்து எனக்கு 2 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா பெயரெச்சம், வினையெச்சம். இந்த முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம், வினை சொல்லை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம். இப்போ இந்த பெயரெச்சம் வினையெச்சம் வந்து எனக்கு 2 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். இங்க வினையெச்சமும் எனக்கு 2 வகைப்படும். தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம். இப்போ தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னா எனக்கு காலம் வந்து தெளிவாக காட்டும். இப்போ முதல்ல பெயரெச்சம் அப்படின்னா என்னன்னா எழுதிய அப்படின்றது வந்து ஒரு எச்சம். இந்த எச்சத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கட்டுரை, கவிதை, பாடல், இந்த மாதிரியான சொற்கள் வரலாம் இல்லையா? இதெல்லாமே என்ன சொற்கள்? பெயர் சொற்கள். அப்போ எச்சத்துக்கு அப்புறம் எனக்கு பெயர் சொல் வந்து இதுக்கு ஒரு பொருள் தருது. அப்போ இது வந்து பெயரெச்சம்.
இதுல வந்து எனக்கு 2 வகை இருக்கு. தெரிநிலை குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. தெரிநிலை அப்படின்னா எனக்கு இந்த காலம் வந்து தெளிவா காட்டும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா எழுதிய கட்டுரை அப்படின்றத வச்சு நம்ம என்ன எடுத்துக்கலாம், இது இறந்த காலம் அப்படின்னு எடுத்துக்கலாமா, அல்லது எழுதும் பாடல் பாடும் பாடல் அப்படின்றது எனக்கு காலத்தை தெளிவா காட்டுது இல்லையா. பாடும் பாடல் அதே காலத்தை காட்டாமல் இதனுடைய பண்பை மட்டும் காட்டுது. இப்ப இந்த பாடல் நம்ம சொல்றோம் இல்லையா, பாடிய பாடல் அப்படின்றத சொல்றோம். இந்த பாட்டு சிறிய பாடல் அல்லது சிறிய கடிதம், இந்த மாதிரி பண்பை குறிச்சா அது குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தெரிநிலை வினையெச்சம் அப்படின்னா என்னன்னா, தெரிநிலை வினையெச்சம் அதேதான். நமக்கு காலம் வந்து வெளிப்படையாக காட்டுச்சு அப்படின்னா, இப்போ வினையெச்சம் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த எழுதிய பாடலையே எழுதி அப்படின்னு நான் ஈல போட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னா வந்தான், எழுதி வந்தான் அல்லது வருவான், இதெல்லாம் சென்றான், எழுதி சென்றான், இது எல்லாமே வினைச்சொற்கள் இல்லையா. இந்த வினைச்சொற்களை கொண்டு முடிஞ்சா இதுக்கு பேர் வந்து வினையெச்சம். இப்போ இதுல தெரிநிலை வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம் 2 பார்த்தோம். தெரிநிலை வினையெச்சம் வந்து எனக்கு காலத்தை தெளிவா காட்டும். இப்போ இது இறந்த காலம் இல்லையா, இதை வச்சு நம்ம காலத்தை புரிஞ்சுக்கலாமா. இப்போ இதை நம்ம எப்படி மாத்திக்கலாம், பாடி சென்றான் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா. பாடி சென்றான், அதை குறிப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காலத்தை காட்டாம எப்படி பாடுனா, இப்போ நன்றாக பாடினான், மெல்ல வந்தான், எப்படி வந்தான், மெல்ல வந்தான் அல்லது வேகமாய் வந்தான். இந்த மாதிரி எனக்கு காலம் வெளிப்படையா காட்டுச்சு அப்படின்னா அது தெரிநிலை பெயரெச்சம், தெரிநிலை வினையெச்சம். காலம் காட்டாம பண்பை மட்டும் குடிச்சுச்சு அப்படின்னா அது குறிப்பு வினையெச்சம், குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு 2 டேர்ம். இப்போ இதுல எனக்கு முற்றெச்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கூட்டுநிலை பெயரெச்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது ஒண்ணுமே இல்லை, நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். முற்றெச்சம் கூட்டுநிலை பெயரெச்சம். இப்ப முற்றெச்சம் அப்படின்னா என்னன்னா, வள்ளி பாடினல் அப்படின்றது ஒரு வினைமுற்று சொல். வள்ளி பாடினல், இது பொருள் என்ன, வள்ளி பாடினாள் அப்படின்றது பொருள். இதுவே எனக்கு எப்படி மாறும் அப்படின்னா, வள்ளி பாடினல் மகிழ்ந்தாள். நம்ம எப்படி பொருள் கொள்ளணும் அப்படின்னா, வள்ளி பாடி மகிழ்ந்தாள். இப்ப மகிழ்ந்தாள் அப்படின்றது ஒரு வினையெச்சமா, வினை சொல்லா, வினைமுற்று சொல். இப்போ வள்ளி பாடி மகிழ்ந்தாள், பாடி அப்படின்றது ஒரு வினையெச்ச சொல். அதாவது இது வந்து ஒரு வினைமுற்று சொல், எனக்கு வினையெச்ச சொல்லா வந்து எனக்கு பொருள் தரக்கூடியது வந்து முற்றெச்சம் அப்படின்னு சொல்லலாம். வள்ளி பாடினல் மகிழ்ந்தாள். அதே மாதிரி படித்தனன்
ஆண்பாலை குறிக்கும் போது படித்தனன், பலர்பாலை குறிக்கும் போது படித்தனர், பெண்பாலின் போது படித்தனள். இது எனக்கு முற்றெச்சம். கூட்டுநிலை பெயரெச்சம் அப்படின்னா இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு படத்தை பார்த்துட்டு எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ இல்ல பார்க்க, இப்படி இது ஒரு எச்சம். வேண்டிய, இது ஒரு எச்சம். ரெண்டு எச்சங்கள் சேர்ந்து நின்று இப்போ படம் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எனக்கு ஒரு பெயர் சொல் இல்லையா. அதே மாதிரி படிக்க வேண்டிய, படிக்க வேண்டிய பாடம், செய்ய வேண்டிய செயல், இந்த மாதிரியான சொற்கள் எனக்கு கூட்டுநிலை பெயரெச்சம். அடுத்து முற்றெச்சம். இப்போ நம்ம அடிக்கடி அதிகமா இந்த கூட்டுநிலை பெயரெச்சங்களை நம்ம வாழ்க்கையில நிறைய பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா வினையால் அணையும் பெயர். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வினையால் அணையும் பெயர். ஒரு வினை சொல்லை கொண்டு ஒரு பெயர் சொல் முடியும். இது எப்படி